ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பனம்பழம் சாப்பிட்லாம். டுடே பனம்பழம் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். கிராமத்தில் இருக்க மக்களுக்குனா பனம்பழம்னா என்னன்னு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதுவே சென்னை மக்களுக்குலாம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இது அந்த அளவுக்குலாம் இங்கே கிடைக்காது. கிராமப்புறங்கள்லாம் இது நல்லாவே கிடைக்கும். ஏன்னா பனமரம் இருக்க சைடில் நிறைய இருக்கும். இது எப்படின்னா, பனை மரத்தில் இந்த நுங்கு சீசன் வருது இல்லையா, நுங்கு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பனம்பழம் வரும், பழுத்து கீழே கொட்டும். அது எடுத்து நம்ம சுட்டு சாப்பிட்ணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே வேறு லெவலில் இருக்கும். பச்சையாகவும் சாப்பிடுவாங்க. நம்ம சுட்டு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதுதான் எங்கள் அம்மா உட்காந்து உரிச்சிட்டு அதுலேருந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இடையில கொஞ்சம் பேசினால அதை கட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் ஓன் வாய்ஸே போட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க, சொல்ல வார்த்தையே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட் இது. வருஷத்தில் ஒரு முறை எப்படியாவது இதை சாப்பிட்ருவேன். ஏன்னா சென்னையிலாம் இது ஒரு பழம் 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. இது என் தங்கச்சி ஊருக்கு போனதுனால அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தான். எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. எனக்கு இதை பார்த்தோன்னே சாப்பிடவே பிடிக்கல. சாப்பாடே இதை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப பிடிச்ச பழம் இது எப்படின்னா, பனை சீசன், அந்த பனங்காய் சீசன் நுங்கு சாப்பிடுவோம்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் பனம்பழம் வரும். பனம்பழம் இது மரத்துலேயே பழுக்கும். பழுத்து கீழே விழும். கீழே விழுந்தோடனே தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது நாளைக்கு ஒரு 2 days வரைக்கும் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா என்னென்னா, இது வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும். கருப்பு கலர் வண்டு வந்துடும். வண்டு வந்துச்சுன்னா சாப்பிட முடியாது இதை. ஏன்னா சென்னை மக்கள் இதை பற்றி தெரிய வாய்ப்பு இருக்காது. இதுவே கிராமங்கள்லாம் அதிகம் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு சலிச்சு போடுறதுனால இதை அவங்க லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. எடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருவாங்க. இதை அப்படியே சாப்பிடாதவங்களாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, புதைச்சி வச்சாங்கன்னா, பனங்கிழங்கு சாப்பிட்றோம் பார்த்திங்களா. நம்ம பனங்கிழங்குலாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த பனங்கிழங்கு இதுக்கு உள்ளே மண்ணில் தூண்டி வச்சுருவாங்க அந்த பழத்தை. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பனங்கிழங்காக வரும். இதில் வர்றது அந்த பனை ஓலையிலையும் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நுங்கு சாப்பிட்டா அந்த குளிர்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறமா பனம்பழமும் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய டிஷ்ஷெல்லாம் வேறு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பனங்கிழங்கு, பனங்கல் குடிச்சிருக்கீங்களா? அதுவும் இதில் வர்றது தான். நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டு இது. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க எப்படி சாப்பிட்ணும். ஏன்னா நான் அது ரொம்ப நான் போன வருஷம்லாம் அது 60 ரூபா 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கி கேஸ் அடுப்பில் சுட்டு சாப்பிட்டேன். இன்றைக்கும் நாங்கள் கேஸ் அடுப்பில் தான் சுட்டோம். சரி என்ன பண்ணுறது நான் சொல்லிட்டு கீழே சுட்டு அடுப்பு பற்ற வைக்க லேட் ஆகும், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லேயே சுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டோம். அம்மா என்ன சொல்கிறாங்க, மீதி இருக்க பழத்தை நாளைக்கு அடுப்பில் சுட்டு சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க. நாளைக்கு சுடுற வீடியோலாம் சென்ட் பண்ணுறேன், பாருங்கள் மறக்காமல். சாப்பாடா பனம்பழமா அப்படின்னு என்னை கேட்டால் நான் பனம்பழம் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக உட்காந்து அதை சாப்பிட்டேன். நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. பனம்பழத்தோட டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுவரை எங்கள் ஊர்லேருந்து 120 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து. அங்கேருந்து எனக்காக பிடிக்கும் அப்படின்னதுனால என் தங்கச்சி என்ன பண்ணால் 4 பழம் எடுத்துகிட்டு வந்தா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு சுடும் போதும் நல்ல வாசனை வீடு ஃபுல்லாக வரும். எல்லாருக்குமே காட்டி கொடுத்துரும். இது ஒளிச்சிலாம் வைக்க முடியாது இந்த பழத்தை. அந்தளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பழம். நானே யோசிப்பேன், ஐயோ நம்மளுக்கு கிடைக்காதா இந்த வருஷம். நான் நுங்கு இந்த வருஷம் சாப்பிடவே இல்லை. ஒரு 2-3 டைம் தான் எனக்கு கிடச்சிது. கடையில் வாங்கிட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். இங்கே ஊருக்கு போனால் எப்போயுமே மே மாதம் நல்லா சாப்பிடுவோம். இந்த வாட்டி நாங்கள் ஊருக்கெலாம் போகாதனால இங்கேயே 30 ரூபா 40 ரூபா நுங்கு விற்பாங்க, 10 பீஸ்.
ரூ. 30 10 பீஸ் ரூ. 100 அந்த மாதிரி விற்பாங்க. அது மாதிரி வாங்கி சாப்பிட்டது தான் உண்டு. நல்ல வேலை இது ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காலையிலே எடுத்து வச்சிட்டா சரி, வேலைக்கு போயிட்டு வந்து இது எப்படியோ சுட்டு சாப்பிட்றணும்னு வெயிட் பண்ணேன். வந்தோடனே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு தான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். சுட்டு சாப்பிட்டுட்டு தான் மறு வேலையை பார்க்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் வெயிட் பண்ணணுன்னாங்க. அதனால தான் வெயிட் பண்ணேன். இல்லைன்னா அதை அப்போயே சாப்பிட்டு காலி பண்ணிகிட்ருப்பேன். இருந்தாலும் ஒரு பழம் தான் சாப்பிட்ருக்கோம். இன்னும் மீதி 3 பழம் இருக்குது. அதை நாளைக்கு அடுப்பில் சுட்டுட்டு அந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். என்னடா சாப்பிட்டுட்டு நம்மளை வெறுப்பேத்துறா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது திட்டுற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், see you next time.